ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 15/11/2024 கடன் தீர பரிகாரம் பற்றி வாருங்கள் பார்ப்போம். நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி. எல்லா சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். இந்த அன்னாபிஷேகத்திற்கு சென்று சிவபெருமானை எவர் ஒருவர் கண்குளிர தரிசனம் செய்து வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய வம்சத்திற்கு சாப்பாட்டிற்கு பஞ்சம் இருக்காது. நாளைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தால் அங்கு எப்போது அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது என்று நேரத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு கட்டாயம் ஈசனை சென்று தரிசனம் செய்யுங்கள். சிவன் மேல் போட்ட அந்த சாதத்தை எல்லாம் எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். கூட்டத்தில் நெரிசலில் சிக்காமல் நின்று நிதானமாக அந்த பிரசாதத்தை வாங்கி கோவிலிலேயே அமர்ந்து நிம்மதியாக சாப்பிட்டு வருவது உங்களுக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும். இதை நாளைய தினம் மறக்காமல் செய்துவிடுங்கள். நாளைய தினத்திற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் சேரக்கூடிய நாள். நாளைய தினம் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய கடன் சுமையை குறைக்கும். அதுவும் முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். பரணி நட்சத்திரமும் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உகந்தது. அந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வேண்டி இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினால் உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீரும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை, இல்லை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி, இந்த 2 மணி நேரமும் செவ்வாய் ஹோரை. இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் கொஞ்சம் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்திற்கு முன்பாக சிறிது நேரம் அமர்ந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான் வழிபாடு. இந்த 2 மணி நேரமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இதில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். காலையில் அலுவலகம் செல்பவர்கள் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்தாலும் போதும், உங்கள் கடன் சுமை குறையும். பெரும்பாலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வருகிறது. வீட்டில் சுத்தபத்தமாக மகாலட்சுமிக்கு பூஜை செய்தீர்கள். கூடவே முருகப்பெருமானுக்கு முன்பு ஒரு சின்ன மண் அகல் விளக்கு ஏற்றணும். இப்போது சொன்ன அந்த செவ்வாய் ஹோரையில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை 2 மணி நேரம் செவ்வாய் ஓரை வந்திருக்கிறது. உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து ஏற்றுங்கள். அந்த 1 மணி நேரமும் வீட்டில் விளக்கேறியும்படி அந்த ஈசனின் அருளாலும் மகாலட்சுமியின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுடைய கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.